வணக்கம் நேயர்களே, என் வழி இயற்கை வழியில் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் லேட் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு ட்ரைனஸ் ஆஃப் த ஸ்கின், ஒரு வறண்ட முகம், வறண்ட சருமம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த வறண்ட சருமம் இருக்கிறவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அழகை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழி என்னன்னா, அந்த வறட்சி தன்மையை அவங்க எடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ வறண்ட சருமம் இருக்கிறவங்க அவங்க முகமாக இருக்கட்டும், அவங்க ஹோல் பாடியாக இருக்கட்டும், எல்லாமே எண்ணெய் பசை எதுலெல்லாம் இருக்கோ, இயற்கையில் இயற்கை வழி அப்படின்னா இயற்கையில் நம்மளுக்கு எண்ணெய் பசையுள்ள நிறைய ஹெர்ப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மூலிகைகளை எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம உடலுக்கு உபயோகப்படுத்தும் பொழுது அது ஒரு சருமத்தை வறட்சி தன்மையை விரட்ட ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே எப்படின்னாக்கா, நம்ம இப்போ எந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம நட்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம உபயோகப்படுத்தணும். இப்போ நட்ஸ் எல்லாம் எண்ணெய் பசை உள்ளது. ஸோ நட்ஸை நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு எண்ணெய் பசை உள்ள சருமத்தை கொடுக்கும். அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனில் அதை கொண்டு வரணும். அந்த வறண்ட தன்மை எதனால் வந்ததோ அந்த வறட்சியை எடுத்து உங்களோட சருமத்தை ஒரு எண்ணெய் பசையுள்ள சருமமாக மாற்றி மாய்ஸ்சரைசிங் அப்படிங்கிறத அது கொடுக்கும். ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை கொடுக்கறது எதுன்னா, எண்ணெய் பசை எதெல்லாம் இருக்கோ அந்த மூலிகைகள் எல்லாம். அது என்னன்னா நட்ஸில் எல்லாமே இருக்குது. இப்போது இந்த நட்ஸில் இருந்தாலும் நார்மலாக ஈஸிலி அவைலபிள் எது அப்படின்னாக்கா, வறட்சி தன்மையை போக்குறதுக்கு நீங்கள் பெருசாக பாதாம் தேடிட்டு போக வேண்டாம், வால்நட் தேடிட்டு போக வேண்டாம், இதை மாதிரி பெரிய லெவலில் போக வேண்டாம். நம்ம சமையல் ரூம்லேயே இருக்கிற வெந்தயம் வறட்சி தன்மையை போக்குறதுல நம்பர் 1 எதுனாக்கா வெந்தயம். ஸோ இந்த ஃபெனுக்ரீக் என்கிற வெந்தயம் நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களோட வெந்தயத்தை டெய்லி எடுத்துக்கிறதும் இந்த வறட்சி தன்மையை போக்கும். அதே மாதிரி வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதோட கூட சேர்க்கறதுக்கு வெள்ளரி விதை, அதே மாதிரி கசகசால தான் எண்ணெய் பசை நிறைய இருக்குது. அதுவும் நம்ம கிச்சனில் இருக்கிறது தான். கசகசா, வெள்ளரி விதை, வெந்தயம், அது தவிர கொஞ்சம் நீங்கள் பாதாம், ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது 4மா தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சி அந்த விழுதை போட்டுக்கிறது. அது நெக் வரைக்கும் போட்டுக்கலாம், இல்லை எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸில் போட்டுக்கலாம். கைகள், கால்கள் எதெல்லாம் எக்ஸ்போஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் சீக்கிரமாக ட்ரை ஆகும். ட்ரைனஸ் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு எண்ணெய் பசை தன்மை இல்லாத இருக்கவங்களுக்கு வந்தாலும் ஏஜிங் அப்படிங்கிறது வரும்போது இட் இஸ் அ காமன் இஷ்யூ. இப்போ ஏஜ் ஆக ஆக ஈஸ்ட்ரோஜன் ஒன்ஸ் ஸ்டாப் ஆகும்போது விமென் கெட் த ட்ரைனஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரைனஸ் இருக்கிற ஸ்கின்னுக்கு நிறைய லைன்ஸ் வரும். ஸ்கின் பிளெமிஷஸ்னால் என்ன, அங்கங்கே ஒரு கலர் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு கலர், அதே மாதிரி முகம் ஒரு கலர், கை ஒரு கலர், கால் ஒரு கலர், அப்படிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கருமை, அது கலர்ந்த கலர், சில பேருக்கு ப்ரௌன் கலர்ந்த கலர், இந்த மாதிரிலாம் வரும்பொழுது இது எல்லாத்துக்கும் காரணம் ட்ரைனஸ், வறட்சி தான். இந்த வறட்சி தன்மையை போக்குறதுக்கு அழகு அப்படின்னு பார்த்தா ஹோல் பாடியுமே இட் நீட்ஸ் அ பேக். ஸோ அந்த மாதிரி பேக் நீங்கள் பண்ணணுன்னா அதுக்கு வெந்தயத்தை நீங்கள் யூ கேன் டிபெண்ட். ஸோ வெந்தயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. அதை மாதிரி ஒரு 1/4 இருக்கிற அளவுக்கு இந்த வெள்ளரி விதை, கசகசா, ஆல்மண்ட்ஸ், இது 3ஐயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 4மா சேர்ந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு 200 கிராம் 300 கிராம்ஸில் கூட நீங்கள் பவுடர் பண்ணி வச்சு ரெகுலராக இதை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது, குளிக்கும்போது உபயோகப்படுத்தலாம், இல்லை ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு உபயோகப்படுத்தலாம். நெக்கில் உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, த இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபேஸில் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இன்டென்ஸாக போகும்பொழுது, இன்டென்ஸாக கிடைக்கும் பொழுது அந்த ட்ரைனஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களோட முகத்தில் ஒரு பளபளப்பு ஒரு அழகு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல அழகாக மாறுறத முதல்ல மறந்துட்டு முதல்ல ட்ரைனஸ்லேருந்து வெளியில் வரணும். ஸோ வறட்சியை விரட்டும் தன்மை எதுக்கு இருக்குன்னா வெந்தயம், வறட்சியை விரட்டுமே வெந்தயம். ஸோ வெந்தயத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பவுடர் செஞ்சு நீங்களே உபயோகப்படுத்தி பார்த்து அந்த வறட்சி தன்மையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜம் முரளி.